சார் இப்போது நான் எஃப்ஐஆர் கொடுத்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ ஃபர்தரா ஏன்னா என்னோட ஆப்போசிட் பார்ட்டி வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பார்ட்டியா இருக்காங்க. ரொம்ப பிக் ஷாட்டா இருக்காங்க. அதனால வந்து என் எஃப்ஐஆர எடுக்கவே அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன்றாங்க எந்த சிச்சுவேஷன்லயும். அப்ப நான் ஃபர்தரா என்ன பண்ணணும்? யார போய் பார்க்கணும்? எங்க கம்ப்ளைண்ட் குடுக்கணும்? அத பத்தி கொஞ்சம் பேசிக்கா சொல்ல முடியுமா? இப்போ உங்களுடைய கேள்வியை சிம்பிளாக்கணும்னா, போலீஸ்ட்ட போய் உங்கள் மேலே யாரோ ஒருத்தர் வந்து அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பண்ணுறாங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுறாங்க. நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஆள். ஓகே, உண்மை இருந்தும் எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அவங்களுடைய போலீஸ் ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு சொல்லிட்டீங்க, எதுவுமே நடக்க முடியாது அப்படின்னா, இப்போ லாலேயே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஹாவ் 2 ஆப்ஷன்ஸ். என்ன அப்படின்னா, ஒன்று, நீங்கள் இந்த அஃபென்ஸை பற்றி தெரிஞ்ச உடனே நீங்கள் தான் பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா, யூ கேன் கோ டு த போலீஸ் ஸ்டேஷன். ஓகே, போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. இம்மீடியட்லி லாவில், கிரிமினல் ப்ரொசீஜர் லாவில், யூ கேன் அப்ரோச் அ மெஜிஸ்ட்ரேட். மெஜிஸ்ட்ரேட்டுங்கிறவர் கிரிமினல் கோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிபதி. ஓகே, ஸோ யூ கேன் அப்ரோச் ஹிம் பை வே ஆஃப் கம்ப்ளைண்ட். ஏற்கனவே போலீஸ்ட்டை நீங்கள் கொடுக்கறது வந்து தகவல், அதை கம்ப்ளைண்ட் நம்ம சொல்கிறோம். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால அதை போலீஸ் கம்ப்ளைண்ட்னு சொல்லிவிட்டு, இங்கே மெஜிஸ்ட்ரேட்டை கொடுக்கும்போது அதை என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்னு ஜனரஞ்சகமாக சொல்கிறோம். இங்கே போய் நீங்கள் கொடுத்த உடனே எப்படின்னா, நீங்கள் நேர அப்பீர் ஆகி கோர்ட்டில் ஒரு அஃபிடவிட், அதாவது உறுதிமொழி எடுத்து உங்களுக்கான சாட்சிகளையும் கூட்டிகிட்டு போய் அங்கே போய் சொன்னோன்னே, அந்த விட்னஸ் பாக்ஸில் ஏறி உங்கள் உறுதிமொழியெலாம் வாங்கினதுக்கப்புறம் மெஜிஸ்ட்ரேட் சாட்டிஸ்ஃபைட் ஆனார் அப்படின்னா, ஹீ கேன் கிவ் அ டைரக்ஷன் டு த போலீஸ் டு ஃபைல் அ எஃப்ஐஆர். இது ஒரு இது நார்மலாக நடக்கிறது. இது போக அவரே, இவங்க மேலே நம்பிக்கை இல்லை, இந்த இன்வெஸ்டிகேஷன் தானே விசாரணை, அவரே வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு பண்ணலாம். அது பேர் வந்து இன்கொயரி. இட் இஸ் கால்ட் இன்கொயரி. இஎன் இல்லை, ஐஎன், இன்கொயரி. அப்போ அவர் வந்து கோர்ட் அப்பாயிண்ட் பண்ணி நீங்கள் இந்த அஃபென்ஸ் ரிலேட்டடு கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு he can proceed with the case. அப்போ போலீஸ்க்கே போகாமல் பண்ணலாம். ஸோ நம்ம கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் there is a 2 alternative. நீங்கள் போலீஸ்கிட்ட போய் ஒன்று நடக்கலை அப்படின்னா, யூ கேன் கோ டு த மெஜிஸ்ட்ரேட் பை வே ஆஃப் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்.